எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கைய காசையாடை பாடல்ல 3வது பாட்டு. காசையாடல் காசையாடை பதியத்துல 3வது பாட்டு. இன்னைக்கு திருமங்கைய கேட்டுங்க, சொல்றேன் கேட்டுங்க. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முறித்து பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூத நின்று நின்றான் எவ்வுள் கிடந்தானே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னா, முன்னோர் தூது. முன்னோர் தூதுன்றது இங்கே வந்து முன்னொரு காலத்தில் தூது விட்டதுன்னு அப்படி எடுத்துக்கூடாது. முன்னொரு காலத்தில் தூது விடுறதுன்றது அது சரியும் கிடையாது. முன்னோர் தூதுன்னா முற்காலங்களில் எப்படின்னா, ஒரு ராஜா வந்து இன்னொரு ராஜா கிட்ட சண்டைக்கு போகணும்னா, சண்டைன்னா கடைசியாக தான் வச்சு போகலாம். சண்டைக்கு முன்னாடி தூது அனுப்புவா, ஒரு தரத்துக்கு 2 தடவை தூது அனுப்புவா, விஷயங்களை சொல்லுவா, தன் நாட்டு கலைகளில் நடந்த விஷயங்களை சொல்லி விளக்கத்துக்கு பார்ப்பா, புரிய வைக்க பார்ப்பா. தூது சொல்றதே, தூதுன்னு அனுப்புறதே அதுக்கு தான், புரிய வைக்கணும். தூது சொல்லும்போது நிறையா ஒற்றரோட செய்திகள்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பெருசு இல்லை. தூது போகிறவங்க வந்து என்ன விஷயத்துக்காக வந்திருக்கான்றதை புரிய வைக்கணும். சண்டைன்னு மேக்சிமம் சண்டைன்ற அளவுக்கு போயிடக்கூடாது, சண்டை வரக்கூடாது. சண்டையை தடுக்கிறதுக்காக தான் முன்னாடியே தூது போகிறது. நீ என்ன சொல்கிற, நீ வந்து இந்த நான் இப்போ தூது வந்திருக்கேன், ஒரு தூது, அதுவே தூதுவனை கொல்ல மாட்டான், தூதுவனை இம்சை பண்ணவே மாட்டான் யாருமே. அவன் வந்து அந்த ராஜா என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படியே சொல்கிறான். இங்கே வந்து சில நேரத்தில் அது மாதிரி தூதுவன் சொன்னதில் ராஜா ஒத்துட்டு அது நல்லதாக முடிஞ்சிடும். சண்டை மிகப்பெரிய சண்டைகளை தவிர்க்கப்படும். அதுதான் இங்கே சொல்கிறார். முன்னோர் தூது, நம்முடைய முன்னோர்கள், அதாவது ராமருக்கும் முன்னோர்கள், அவர்கள் முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும், அதாவது நீதி தவறாத, தர்மம் தவறாத ராமர் இருந்தார்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தர்மம் தவறாத இருந்தார், அதனால தான் முதல்ல தூது அனுப்புகிறார். இல்லைன்னா தூது அனுப்பணும்னு அவசியமே இல்லை. பொண்டாட்டியை எடுத்துன்னு போயிட்டவனுக்கு தூது என்ன வேண்டியிருக்கு? மரியாதையாக பொண்டாட்டியை கொண்டு கொடுத்துறான்றது, அவன் கொண்டு கொடுத்துட்டாலும் அது சரியாகுமா? அது கிடையாது. அதுக்காக தான் முதல்ல தூது அனுப்புறது. எதுக்குன்னா, சரி கொண்டு கொடுத்துட்றேன்ற மாதிரி சொன்னால் அப்போ எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன பலன்? அதுக்கு என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு வந்ததுக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு தண்டனை என்ன? அதெல்லாம் இருக்குது. சம்பாதிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் சம்பாதிச்சதுக்கான இது, அதுக்கான ஒரு பகுதியை கொடுக்கறது, இதெல்லாம் அரசியலில் அது நிறைய இருக்குது, அரசு ஆளுமைகளில். அதை தான் இங்கே வந்து முன்னோர் தூது. அந்த ராஜா முன்காலத்தில் நமது முன்னோர்கள் வகுத்து வைத்த முறைப்படி தூது, ராமர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து. வானரன்றது யாருன்னா அனுமன். இந்த இடத்துல வானரத்தின் வாயில் மொழிந்து, அதாவது ஆஞ்சநேயரா தூது போய் என்னவோ சொல்லில்ல, ராமர் வானரத்தின் வாய் மொழிந்து. வானரத்தின் வாய் மொழிந்துன்னா வானரம் வாயால சொல்றதாயிடும். வானரத்தின் வாயில் மொழிந்துன்னா வானரம் வந்து இவர் சொல்றதை கவனமாக கேட்டு போய் அங்கே தூது போகணும், இவர் சொல்றதான் சொல்லணும். வானரத்தின் வாயில் மொழிந்துன்னா அவர்கிட்ட சொல்லி அப்படின்னு அர்த்தம். அதை பேசுறது தான் அவருக்கு உரிமை, ரைட்ஸ். இவரோட ஒப்பீனியன்லாம் சொல்லக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு. அனுப்பியிருக்காரு. தூது அனுப்புறதுக்கு காரணம் அதுதான். தூது அனுப்புறதுக்கு காரணம் ராஜாவோட மனசு எண்ணங்களை ஓட்டங்களை அந்த இன்னும் எதிரி நாட்டு ராஜாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான். இப்பயும் உனக்கு ஒரு சான்ஸ் தானே, வா பேசிக்கலாம், ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சண்டை வராமல் தடுக்கிறதுக்காக தான் முதல்ல தூது போகிறது. அது மாதிரி வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன்றது யாருன்னா ராவணன். இந்த இடத்துல மன்னூர்ன்றது வந்து ஊர் வந்து கரெக்டு. மண்ணுன்றது வந்து மங்களகரமான அர்த்தம். அந்த இடத்துல மங்களகரமான ஊர். சிலோன் வந்து ரொம்ப அருமையான, பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பான அழகான எழில் கொஞ்சம் ஊர் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ராமர் சண்டை போட்ட அப்புறம் தான் அந்த இதெல்லாம் போயிடுது, அசோக வனங்கள்லாம் போயிடுது. அப்போ இப்பயே எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் சிலோன்? எப்படி இருக்கும்? இப்பயே பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கும் சிலோன். இப்போ ஸ்ரீலங்கா இதே நீங்கள் அப்போ எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதான் சொல்கிறேன், மன்னூர் தன்னை, அப்படியாப்பட்ட ஊர் தன்னைன்னா அந்த ஊரை வாளியினால் மாள முறித்து. வாளின்றது வந்து கையில் அம்பு. வாளின்றது ராமர் கையில் இருக்க அம்பு, அதுதான் வாளின்னா அம்புன்னு பேர். அந்த வாளியை எடுத்து வாளியினால் மாள முறித்து. மாலைன்னா மீண்டும் எழுந்திருக்காத அளவுக்கு. மாலைன்னா மறுபடியும் மீண்டும் எழுந்து வந்து அதை உயிர் கொத்துயிர் முதல்மா இருந்து ரெடியாக மறுபடியும் தப்பிச்சு போயிட்டு
மறுபடியும் ரெடியாகி வந்து சண்டை போடுறது அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதனால் உயிரோட நிச்சயம் கன்ஃபார்மாக சாகடிச்சுட்டு அவரை மாலை முறித்து அவர் திரும்பி உயிரோடு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர் கொண்டுட்டார். உயிர் மீண்டும் உயிர் பெற்று எழ முடியாத அளவுக்கு கொண்டுட்டாருன்னு சொல்றாருங்க. மாலை முறித்து பின் அதுக்கப்புறம் அடுத்து பின்ன்றது அடுத்த ஜென்மத்தில் அடுத்த அவதாரத்தில் இது பின் ஓர் தூது. அப்போ வந்து ஆஞ்சநேயரை தூது அமைச்சார். முதல்ல இதில் ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் தூது அமைச்சார். இப்போ இவரே தூது வர போறார். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை தூது வர போறார். அதுதான் சொல்றேன். முன்னாடி வந்து முன் ஓர் தூது, இது வந்து பின் ஓர் தூது. அடுத்த ஜென்மத்தில் இவர் தூது போறார். யாருக்கு? ஆதி மன்னருக்கு. ஆதி மன்னருக்காகி. ஆதி மன்னர்னா அப்ப மிக ஆதின்னா ரொம்ப நேர்மையா தகுதியான முறையில் பெரிய இடத்த ஆளக்கூடிய சக்கரவர்த்திக்கு பேர் தான் ஆதி அப்படின்னு பேரு. அதுதான் ஆதி மன்னர். அப்படியாப்பட்ட மன்னர் ஆதி மன்னருக்காகி அந்த மன்னருடைய சேவை தூதுவனாகி. அந்த மன்னர் தான் யாரு? தர்மன். தர்மன் சொல்றார். தர்மனுக்கு தூதுவனா மாதிரி பெருநிலத்தார் அங்க போய் இவர் தான் இந்த பெரிய இவருக்கு இல்லாத நிலமா? இவர் எவ்வளவு பெரிய இடம் இவரது, இந்த பூலோகமே இவரது தானே, 7 லோகத்தையும் அளந்து வராச்சே, இது எல்லாமே இவர் தானே. ஆனா இவர் என்ன சொல்றார்? பெருநிலத்தார் அந்த நாட்டினுடைய அரசன், அந்த பெரிய அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமானவர் யாருன்னா இன்னார். இன்னார்னா அதான் இன்னார்ன்றது இந்த இடத்துல தர்மர். அப்படிப்பட்ட பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரான ஆதி அந்த பெருநிலத்தார், அந்த பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரான யாரு என்ன சொந்தக்காரர்கள்? தர்மர் என்ற தூத என்ன தூதன்னு இன்னார் தூதன் என்ன, நான் வந்து தர்மருடைய தூதன் அப்படின்னு சொல்றேன். இன்னார் தூதன். இன்னார் தூதன்னா யாருன்றதை கேட்கறது, யாருடைய தூதன்றதை தெரியப்படுத்திக்கிறது இன்னார் தூதன்றது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த என்னன்றது வந்து வாயில முரசு ஒட்டு போவான். யாரோ ஒருத்தர் வராது, ராஜா முக்கியமான சேவை வழியில் யாராவது வந்தாண்டா அந்த ஊர் ஜனங்களை பார்க்கறதுக்கு அந்த தெரு வழியாக போறான்னா இந்த இவர் போறாருன்னு அப்படியே முன்னாடி முரசு கட்டிட்டு சொல்லுவா, இவர் வரார் அப்படின்னு. வந்தவொடனே ஜனங்கள்லாம் ஓடி வந்து பார்க்கும். அது மாதிரி இதில் வந்து இவர் வந்து அது இன்னார்னு தெரிவிக்கிறது, வரவர் யாருன்றது தெரிவிக்கிறது. அதே சொன்னாராம். அப்போ அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணனே வந்து தூதுவனா மாதிரி தர்மருக்கு தான் இந்த பெரிய நிலைமை தர்மருக்கு அப்படின்னு தூது அவருக்காக அந்த பெருநிலத்துக்கு சொந்தக்காரரான தர்மருக்கு அவருக்காக தூது போனாராம். அதான் தூது சென்றான் எவ்வுள் கிடந்தானே. திருவள்ளூர்ல பயணிச்சுட்டு வீரராகவ பெருமாள் தான் அந்த அன்னி முதல்ல வந்து ராமனா பிறந்து ஆஞ்சநேயர் வாயில வந்து ஆஞ்சநேயர் வாயால தான் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லி இதை ராவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அனுப்பினார். அதே பெருமாள் தான் ராமாவதாரத்தை விட்டு கிருஷ்ணாவதாரம் வரும்போது தர்மருக்கு தூதா இவரே தூதரா மாறிட்டார். முதல் இதுல ஆஞ்சநேயர் தூது அமிச்சார். இப்போ வந்து இவரே தூது போறார். இவரே ராஜா தான். இவரே ஒரு துவாரகையோட ராஜா தானே. அது மட்டும் இல்லை, இவரோட ராஜ்யன்றது இந்த உலகமே இவருக்கு தான். இவர் எவ்வளவு பெரிய ராஜா. இவர் வந்து தர்மருக்கு தூது போனாராம். அது என்ன தூது என்று நின்றான் எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இந்த எவ்வுள் கிடந்த வீரராக பெருமாள் தான் அப்படின்னு பாடுறார். நல்ல பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டை கேட்போம்.